ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்களோட கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் தான். இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம். ஸோ காலையில் எழுந்ததும் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டோம். நீங்கள் ஒரு 5:30க்கு மேலே தான் பார்த்திங்கன்னா சாமி கும்பலான்னு இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி சாமி ஃபோட்டோவில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் கிருஷ்ணர் சிலை இல்லை, ஸோ ஃபோட்டோ தான் இருந்துச்சு. அதையே ஒட்டி சாமி கும்பிட்டுக்கிட்டோம். கிருஷ்ண ஜெயந்தியில் ரொம்பவே ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணனுக்கு பிடிச்ச முறுக்கு, சீடை, அதிரசம் இது எல்லாமே வச்சு சாமி கும்பிடுவாங்க. இது எல்லாமே காம்போவாக பார்த்தீங்கன்னா A to Bயில் கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் பேக் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக நமக்கு கொடுத்துட்டாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 700 கிட்ட இருந்துச்சு. இதில் அதிரசம், முறுக்கு, நெய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க. கிருஷ்ணனுக்கு பிடிச்சது எல்லாம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு சாமி கும்பிட்றது தான். நான் இந்த சாரீ தான் வியர் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா பிங்க்கு கூட ஒயிட் கோல்டு கலர் காம்பினேஷன் சாரீ. கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு சில்க் காட்டன் சாரீ. இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சேம் இதோட பிங்க் கலர்லேயே தான் கொடுத்துருந்தாங்க. இந்த சாரீ எடுத்தே பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கிட்ட ஆக போகுது. அப்போது சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் கொடுத்து தைச்சிருந்தேன். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டு குட்டி கிருஷ்ணனோட காஸ்டியூம் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செட்டாகவே வந்துருச்சு. இது நான் ஆன்லைன்லலாம் ஆர்டர் பண்ணலங்க, கரூர் பஜாரில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 கிட்ட சொன்னாங்க. நெக்ஸ்ட் செட் மட்டும் நாங்கள் தனியாக 100 ருபீஸ்க்கு வாங்கினோம். இன்னும் போட்டாலே போதும், அவனுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே போட்டு கச்சன்னு அவனை ஆக்க வேணான்னு சொல்லிட்டு இந்த ஒன்று மட்டும்தான் போட்டு விட்டோம். அவனை ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாமி ஃபோட்டோக்கெலாம் பூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ போட்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டே வரும்போது தான் பார்த்தீங்கன்னா பூவோட விலையெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம ஸ்பெஷலான இன்றைக்கி கிருஷ்ணருக்கு கொஞ்சமாக பூ வச்சு விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு எல்லா ஃபோட்டோவுக்கும் பூ போட்டு விட்டுட்டேன். பூ போட்டு விட்டோன்னே எங்கள் சாமி ரூம் பார்த்திங்கன்னா இப்போ இப்படி தான் இருந்துச்சு. ரொம்பவே பார்க்க அழகாக இருந்துச்சு. நம்ம சாமிக்கு பிடிச்ச எல்லா பலகாரத்தையும் நம்ம படைச்சிடலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா பலகாரத்தையும் ஒரு பவுலில் போட்டு அடுக்கி வச்சுட்டேன். அதிரசம், முறுக்கு, சீடை, குழல் முறுக்கு, தட்டன்னு எல்லா பலகாரத்தையும் வச்சிடலாம். நம்ம கிருஷ்ணனுக்கு ரொம்பவே பிடிச்ச அவல் வச்சிடலாம். இதெல்லாம் வச்சுதான் கண்டிப்பாக சாமி கும்பிடணும்லாம் கிடையாது. கிருஷ்ணனுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பலகாரம் வச்சு கூட நம்ம சாமி கும்பிடலாம். நம்ம கிருஷ்ணன் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த பழங்களையும் வச்சிடலாம். எல்லாத்தையும் படைச்சதுக்கப்புறமா நம்மளோட குட்டி கிருஷ்ணனை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடலாம். பாதை அச்சு பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் அவனுக்கு வழுக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் எப்படி நடந்து வந்துட்டான். கிருஷ்ணன் வீட்டுக்குள்ளே வந்துட்டார். இப்போ நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்டுடலாம். இந்த கிருஷ்ண ஜெயந்தியை பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம். இது எங்களுக்கு ஃபஸ்ட் டைம். ஸோ ஏதாவது தப்பு இருந்தால் கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் நெக்ஸ்ட் டைம் மாற்றிக்கிறோம். சாமி கும்பிட்டதுக்கப்புறமா அவன் ஒவ்வொரு பலகாரமாக எடுத்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு இருந்தான். இந்த கிருஷ்ண ஜெயந்தி எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் போச்சு. நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பாய்.